சேவா இதுக்கும் ரொம்ப கிருத்தஜதை. சுவாமிஜி எங்கள் ஆச்சாரியன் வந்து திரிதண்டி சின்னஜியர் சுவாமி பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே 216 அடி ராமானுஜருடைய பெரிய இது சில்பத்தை வந்து அங்கே ராமானுஜரோட 1000வது வருஷத்துக்கோசரம் வந்து ஸ்தாபிச்சிருக்கார். எல்லாரும் போய் சேவிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் அது கேள்விப்பட்டிருப்பேன். ஸோ அதுக்கு வந்து சுவாமிஜி வந்து ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படின்னு வச்சிருக்கார். ஈக்குவாலிட்டினாக்கா சமத்துவம் இல்லையா? ஸோ அது ராமானுஜருடைய சரித்திரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் அவர் நிறைய இடங்கள்ல வந்து எந்த இது பண்ணினாலும் அதில் வந்து அவர் வந்து அது பிறப்பாலையோ இல்லை வந்து படிப்பாலையோ இல்லை வயசாலையோ இல்லை என்ன எந்த ஆங்கிள் நம்ம ஆண் பெண் எந்த இதை எடுத்துட்டாலுமே வந்து அவர் எல்லாரையும் ஆத்மாவாக தான் பார்த்துருக்காரே ஒழிய வந்து மற்ற பேதங்கள் வந்து அவரை பார்க்கலங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அவர் சமத்துவத்தை தான் வந்து அவருடைய வாழ்க்கையில ஃபுல்லாக காமிச்சிருக்கார். நம்ம எல்லாருமே பெருமாள் எதிர்க்க ஒரே மாதிரி குழந்தைகள் தான் அப்படிங்கிறது வந்து அவர் காமிச்சிருக்கார். அதுதான் அதை மனசுல வச்சுட்டு தான் சுவாமிஜி வந்து ராமானுஜருடைய சிலையை வந்து ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி அப்படின்னு வச்சிருக்கார். ஸோ இப்போ சுவாமிஜி வந்து தமிழ்நாட்டுக்கோசரமே வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து அவர் திருவுள்ளத்துல வந்து அவர் நம்மளுக்கோசரம் நியமனம் பண்ணியிருக்கார். அது என்னன்னா வந்து 1000 கிராமங்கள் இல்லைன்னா குப்பங்களோ இல்லை குடியிருப்புகளோ குழுக்களோ அவளை அணுகி அந்த 1000 கிராமங்களுக்கு நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இருக்கிற 1000 நாமங்கள்ல ஒரு நாமத்தை வந்து ஒரு குழுக்கும் ஒரு நாமத்தை வந்து அலாட் பண்ணி அது அந்த செப்டம்பர் 17 அன்னைக்கு வந்து புரட்டாசி மாசம் 1ஆம் தேதி வருது. அன்னைக்கு ஆரம்பிச்சு சுவாமிஜி வந்து சென்னைக்கு நவம்பர் 6லேருந்து 13 எழுந்தருள்றார். அந்த 6ஆம் தேதி வரைக்கும். ஸோ செப்டம்பர் 17லேருந்து நவம்பர் 6 அப்ராக்சிமேட்லி ஒரு 50 நாள் வருது. அந்த காலகட்டத்தில் எல்லாருமே கொஞ்சம் அந்த புரட்டாசி மாசம்னா கொஞ்சம் சுத்தமாகவே இருப்பா அவ பழக்க வழக்கங்கள்ல இல்லையா? சாப்பிட்ற விஷயம் குடிக்கிற விஷயம் அந்த எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் சுத்தமாக தான் இருப்பா. ஸோ அந்த மாதிரி டைம்ல சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழுக்கு வந்து விஷ்ணு அப்படின்னு ஒரு நாமம் அலாட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவ சொல்ல வேண்டிய மந்திரம் வந்து ஓம் விஷ்ணவே நமகா அப்படிங்கிறது. ஸோ ஒரு குழுக்கும் வந்து ஒரு நாம எஜமானர் இருப்பா. இப்போ நம்மளை சுத்தி வந்து இந்த ஐயப்பா குழுக்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அவளுக்கு வந்து குருசாமி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஒரு குழுக்குமே வந்து ஒரு எஜமானர், ஒரு குரு, ஒரு லீடர் இருப்பா இல்லையா, தலைவர். ஸோ நம்ம வந்து நாம எஜமானர். ஏன்னா நாமங்களை வச்சு நம்ம குழுக்கு ஒரு குழுக்கு ஒரு நாமத்தை கொடுக்கறதுனால ஒரு நாம எஜமானர் இருப்பா. நம்ம அந்த ஒரு குழுக்கு வந்து ஒரு கலசத்தை அந்த நாம எஜமானர்கிட்ட கொடுப்போம். கொடுத்துட்டு அதுல வந்து எழுதியிருக்கோம் அவங்க அந்த அலாட் பண்ணியிருக்கிற நாமம் விஷ்ணு அப்படின்னாக்கா ஓம் விஷ்ணுவே நமகான்னு எழுதியிருக்கோம். எல்லாரும் என்ன பண்ணணும்னா தினம் ஒரு தடவை ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும். காத்தால சுத்தமா ஸ்நானம் பண்ணிட்டு மஞ்சள் வஸ்திரம், அது லேடிஸா இருந்தாலும் ஜென்ஸா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பெரியவா சின்னவா யாரா இருந்தாலும் மஞ்சள் வஸ்திரம், சாரியா இருக்கலாம், சுடிதாரா இருக்கலாம், வேஷ்டியா இருக்கலாம், எனிதிங் அதை வந்து தரிச்சுண்டு அதை போட்டுண்டு அவ வந்து ஒரு சங்கல்பம், ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். நான் நன்னா இருக்கணும், என் குடும்பம் நன்னா இருக்கணும், என்னுடைய ஊர் நன்னா இருக்கணும், என்னுடைய மாநிலம் நன்னா இருக்கணும், என்னுடைய தேசம் நன்னா இருக்கணும், இந்த உலகமே நன்னா இருக்கணும் அப்படிங்கறத ஒரு தடவை சொல்லிட்டு அவளுக்கு அந்த குரூப்புக்கு அலாட் பண்ணியிருக்கிற நாமம் இருக்கு இல்லையா? எக்ஸாம்பிள் விஷ்ணவே நமகனா ஓம் விஷ்ணவே நமகா, ஓம் விஷ்ணவே நமகா, ஓம் அப்படின்ட்டு 27 தடவை சொல்லலாம். இல்லைன்னா 54 தடவையோ இல்ல 108 தடவையோ அவளுடைய சௌகரியம், யதா சக்தி யதா சௌகரியம், அவளுடைய சௌகரியம் அவளோட சக்திக்கு ஏற்ற மாதிரி இந்த 27 54 108 1008 கூட. ஸோ அந்த இதுல வந்து எத்தனை தடவை சொல்ல முடியுமோ சொல்லணும். அது ஒரு தடவை சொல்லர்ச்சியும் அவளுடைய பூஜா மந்திரத்துல இப்ப நம்ம குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு மஞ்சள் வஸ்திரங்கள் போட்டுன்னு இப்ப பண்றோம் இல்லையா? ஸோ
பூஜா மந்திரத்துல ஒரு சுத்தமான கிண்ணத்திலயோ தட்டிலையோ ஒரு தடவை நம்ம நாமத்தை சொல்லும் போதும் ஒரு கணம் அரிசி, ஒரு மணி அரிசியை சேர்க்கணும். ஸோ 27 தடவை சொன்னாக்கா 27 அரிசி மணிகள் நம்ம அதுல சேர்ப்போம். அந்த மாதிரி ஒத்தொத்தரும் அவாவாத்துல அவாவாளுடைய டைமுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கலாம். காத்தால குளிச்சுட்டு பண்ண முடியலனாக்கா ஆஃபீஸ்க்கோ காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போயிட்டு வந்துட்டு சாயங்காலம் ஸ்நானம் பண்ணிட்டு சாயங்காலம் கூட பண்ணலாம். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லாரும் அம்மா வீட்டுல வந்து 27 அந்த அரிசி மணிகளை சேர்த்துட்டே இருப்பா. அந்த நாம எஜமானர் என்ன பண்ணணும்னா அவளுடைய குரூப் இருக்கு பாருங்க, அந்த குரூப்ல எத்தனை பேர் வேணா இருக்கலாம், 150 200 வாட் எவர். ஸோ அந்த அவளுடைய குரூப்ல இருக்கிறவாளுடைய அந்த ஜபிச்சு வச்சிருக்கிற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற அந்த அரிசி மணிகளை அது வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்ல தினமோ வாட் எவர் 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ அவளுடைய அந்த அகங்கள்லாம் எவ்வளவு தூரக்க இருக்கு, அவளுடைய வீடுகள்லாம் எவ்வளவு கிட்டையோ தூரமோ இருக்கோ அதுக்கேத்த மாதிரி சௌகரியத்துக்கு ஏத்த மாதிரி அவ அந்த அரிசி மணிகள் எல்லாத்தையும் சேகரிச்சு அந்த கலசத்துல போட்டு வச்சுக்கணும். போட்டு இந்த மாதிரி 50 நாள் சேகரிச்சு வச்சுப்பா. வச்சுண்டு நவம்பர் 6ஆம் தேதி சுவாமிஜி இங்க வருவார். 6ஆம் தேதி சாயங்காலம் அங்குரார்ப்பணம்னு நடக்கும். 7, 8, 9, 10 இந்த 4 நாளைக்குமே ஒரு நாளைக்கு 250 குழுக்களுங்கிற வீதமா 4 நாளைக்கு 1000 குழுக்கள் இங்க வருவா. வந்து உங்களோட எண்ணிக்கை டேன்னு அங்க முன்னாடியே தெரிவிச்சிருவோம், அலாட் பண்ணிடுவோம். 7, 8, 9 or 10 ஆஃப் நவம்பர். நவம்பர்ல 7, 8, 9, 10ல ஏதான ஒரு நாள் வந்தாக்கா அன்னைக்கு அந்த நாம எஜமானரோட கூட ஒரு 3-4 பேர் எல்லாரும் வரலாம், வந்து ஆடியன்ஸ்ல உட்காந்துக்கலாம். அந்த முக்கியமா நாம எஜமானரும் அந்த 2-3 பேர் வரா பாருங்க, அவ என்ன பண்ணலாம், அந்த கலசத்தை அங்க சமர்ப்பிச்சுட்டோ அவ வந்து பெருமாளுக்கும் சுவாமிஜி சந்நிதியிலேயே பெருமாளுக்கும் ராமானுஜருக்கும் எந்தவித ஜாதி மத பேதங்கள், ஆண் பெண் பேதங்கள், வயசு பெரிவா சின்னவா பேதங்கள் இல்லாம அவ வந்து திருமஞ்சனம் பண்ணலாம், அபிஷேகம் பண்ணலாம். ஸோ அவ நாம எஜமானரா இருந்தால் வாட் எவர் பி த ஏஜ், ஜெண்டர், ஆண் பெண் எதுவா இருந்தாலும் அவ வந்து அங்க வந்து பண்ணலாம். அவளுடைய அவ பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றவாள்லாம் வந்து இதுல உட்காந்துக்கலாம், ஆடியன்ஸ்ல உட்காந்து சேவிச்சுக்கலாம். ஸோ அந்த அவ கொண்டு வந்து சேர்க்கிறா பாருங்க அரிசி மணிகள், அது வந்து அங்க வரவாளுக்கு பிரசாதமா சமைச்சு விநியோகப்படுத்தப்படும். அது சாதாரண அரிசி கிடையாது. இப்ப எல்லாரும் நம்ம என்ன சங்கல்பம் எடுத்துக்க போறோம், நான் நன்னா இருக்கணும், என் குடும்பம் நன்னா இருக்கணும், என் ஊர் நன்னா இருக்கணும், என் மாநிலம் நன்னா இருக்கணும், என்னுடைய தேசம் நன்னா இருக்கணும், இந்த உலகமே நன்னா இருக்கணுங்கிறதுக்கோசரம் தான் நம்ம இந்த 50 நாள் விரதம் இருந்து நம்ம அங்க வந்து யாகம் நடக்கும். அந்த 4 நாளைக்கு ஹெல்த்துக்கு, அப்புறம் படிப்புக்கு, அப்புறம் வந்து இதுக்கு என்ன சொல்ற நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை, படிப்பு, வெல்த், ப்ராஸ்பெரிட்டி, அப்புறம் வந்து ஹெல்த்து, நம்மளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது ஒன்னொன்னுத்துக்கு ஒரு ஹோம குண்டம் இருக்கு. 5வது ஹோம குண்டம் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாம யாகமே பண்ணிட்டு இருப்பா. ஸோ அந்த அத்தனையிலையும் வந்து நம்ம வந்து கலந்துக்கலாம், நம்ம வந்து சேர்ந்துக்கலாம், அதோட உபயோகாரம், அதுவும் நம்மளுக்கு பிரசாதங்கள் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பண்றதே லோகக்ஷேமத்துக்கோசரம் தான், நம்மளுக்கோசரம் தான். ஸோ நம்ம வந்து அது அங்க அந்த அரிசி மணிகள்லாம் எல்லாருக்கும் பிரசாதமா போய் சேரும், அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கிறதெல்லாம். அப்புறம் அந்த யாக பிரசாதத்தை வந்து அந்த கலசத்துல நிரப்பி கொடுப்பா. அப்ப அந்த அங்க வந்து வந்த நாம எஜமானர்கள் ஊருக்கு வந்து அந்த யாக பிரசாதத்தை எல்லாருக்கும் விநியோகம் பண்ணி ஷேர் பண்ணிட்டு அதோட முடியும். அந்த இதுதான் வந்து சமத்துவ யாகம். அது சம்ஸ்கிருதத்துல சொல்லணும்னா சுவாமிஜி சமதா இஷ்டி அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ இதுக்குதான் வந்து நீங்களாம் தயவு செஞ்சு இதுல பங்கெடுத்துண்டு உங்க கூட உங்க ஊர்ல உங்க குடியிருப்புல எல்லாரையும் சேர்த்துண்டு கூடியிருந்து குளிர்ந்து நம்ம இதெல்லாம் சேர்ந்து பண்ணிக்கலாங்கிறது விண்ணப்பம். அதுக்குதான் இந்த மீட்டிங் கேட்டது. கேசவ் சுவாமி வந்து ரொம்ப பரமகிருப்பையோட ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கார். ஸோ எல்லாரும் தயவு செஞ்சு உங்க ஊர்ல இதுக்கு போய் சொல்லுங்கோ.
இந்த பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க, பங்கெடுத்துக்கோங்க, எல்லாருக்கும் நல்லது. வாய்ப்பு கொடுத்ததுக்கு அடியேன் தாசி. அடியேன். ஏதான கேள்வி இருந்தா கேளுங்கோ. அடியனால முடிஞ்ச அளவுக்கு அது நிவாரணம் பண்றேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அடியன்மா நமஸ்காரம். அடியன் நான் வந்து இந்திரான்னு பேசுறேன். சென்னையில சித்லப்பாக்கத்துல தான் இருக்கேன். இப்ப நீங்க அந்த ஊரு அப்படின்னா இப்ப நான் எங்காத்த சுத்தி இருக்கிறவாட்ட இத பத்தி சொல்லணுமா? ஆமா ஆமா. ஓகே. அது வந்து யார் வேணாலும் ஜாதி பேதம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்க. ஒண்ணுமே கிடையாது. இது பேரே சமத்துவ யாகம் தான். ஆமா, அது புரியுது. பட் வந்து ஒரே ஒரு சின்ன டவுட். அவ வந்து இது என்ன இது என்வி எல்லாம் சாப்பிடக்கூடாது இல்லையா? ஆமா, புரட்டாசியில இனிமே யாரும் சாப்பிட மாட்டா. சாப்பிடுறவா கூட ஏன்னா இது புரட்டாசி 1ஆம் தேதி தான் ஆரம்பிக்கணும். சுவாமிஜி எல்லாம் யோசிச்சிருக்காரு, நம்மளுக்கு கஷ்டம் இல்லாம பண்றது. இதுல பாருங்களேன், சமயம் அந்த நம்ம ஒருவேளை மினிமம் எல்லாரும் 27 தடவை தான் பண்றான்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாரும் பிஸியா இருக்கா. 27 தடவை ஓம் விஷ்ணுவே நமஹா ஆர் எனி அதர் நாமா அது சொல்லறதுக்கு எத்தனை நேரம்? 2-3 நிமிஷம் கூட ஆகாது இல்லையா? சோ இது நம்மளுக்கு சமயமோ நம்மளுக்கு ஆகாது. பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு 27 அரிசி மணிகள் போட்டு 50 நாளைக்கு போட்டா ஒரு 1/4 கிலோ அரிசி கூட ஆகாது இல்லையா? செலவு கிடையாது. சமயம் நம்மளுக்கு எந்த சிரமமும் கிடையாது, உடம்பால சிரமமும் கிடையாது. சோ ரொம்ப ஈஸி ப்ரோக்ராம். ஆனா இது வந்து யோசிச்சு பாருங்களேன், ஒரு இதுல வந்து நம்ம ஒருத்தர் வந்து 27 தடவை சொல்றானே வச்சுக்கோங்க, 54 108 முடிஞ்சா சொல்லட்டும், பட் 27 தடவை சொல்றான்னு வச்சுக்கலாம். அப்போ ஒரு பர்சன், ஒரே ஒரு நபர் வந்து 27 × 50ன்னு பாத்தீங்கன்னா 50 நாள்ல 1350 வர வருது. அந்த நடுவுல லேடிஸ்னா 3 days கேப் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. சோ இப்போ 1000 தடவைன்னு வச்சுக்கலாம். ஒரு நபருக்கு 1000 தடவை அவ ஜபிக்கிறா அந்த நாமத்தை. அப்போ ஒரு குழுல வந்து அசியூமிங் 200 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா குடும்பம் இப்போ ஒரு 30-40 குடும்பம்னா கூட உங்களுக்கு 200 பேர் வந்துருவா இல்லையா? சோ 200 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஆவரேஜ் வச்சுட்டேன்னா 1000 × 200 2 லட்சம். ஒரே ஒரு குரூப்புக்கு மட்டும் 2 லட்சம் தடவை அந்த நாமம் வந்து ஜபிக்கப்படுறது. இன்டு 1000 குழுக்கள் பாருங்க, 2 லட்சம் × 1000னா எத்தனை ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். தமிழ்நாடு ஃபுல்லா அப்படியே பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படியே வரப்போறது நம்மளுக்கு. நம்ம வந்து அதுவும் என்ன பிரார்த்திச்சுக்கிறோம், நான் நன்னா இருக்கணும், என் குடும்பம் நன்னா இருக்கணும், என் ஊர் நன்னா இருக்கணும் அப்படின்ட்டு எல்லா ஊர்ல இருந்தும் நம்ம பிரார்த்திச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, என் மாநிலம் நன்னா இருக்கணும். அது ரொம்ப ஈஸி யோசிக்கிறதுக்கு, ஐ மீன் பண்றதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸி. செலவு இல்ல, சமயம் கஷ்டம் இல்ல, ஆனா அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப பெருசு. சோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் எங்க இருந்தாலும் இருங்கோ. ஆனா இதுல வந்து உங்களை சுத்தி இருக்கிறவாள கொஞ்சம் இதோட கிரேட்னஸ் எல்லாம் சொல்லிட்டு லோகக்ஷேமத்துக்கு தான். சோ இது சொல்லிட்டு அவளை சேர்த்து விட்டுன்னு நீங்க பங்கெடுத்துக்கணுங்கிறது பிரார்த்தனை. அடியேன் நானே இப்பதான் வந்தேன், மன்னிச்சுக்கோங்க. என்ன மந்திரம் சொல்ல சொன்னீங்க? ஸ்ரீ கிருஷ்ணா. ஓ, சோ அதாவது 1000 கிராமங்களோ, இப்ப நிறைய பேர் வந்திருக்காளா புதுசா? ஃபுல்லா கேட்காதவா ஃபுல்லா சொல்லட்டுமா இன்னொரு தடவை? ஒரு 5 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க அம்மாங்க. சொல்லுங்க, நான் இப்பதான் வந்தேன், எனக்கு கொஞ்சம் கிட்ட இல்ல கிளியரா இல்ல. ஓ சரி, சோ நான் திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். ஆல்ரெடி கேட்டவா கொஞ்சம் க்ஷமிக்கணும். அடியன் அம்மங்கார், கொஞ்சம் நீங்க பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அடியன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், சோ குரூப்ல போட்டுடுவோம். இப்போ கொஞ்சம் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க அடியன். ஓகே அடியன் ரெக்கார்ட் பண்ணி குரூப்ல அனுப்பிடுங்க. ஓகே ஓகே, சரி சாந்தி. அடியன் சோ ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். இப்ப 1000 கிராமங்களோ குழுக்களோ சேர்த்து அவளை அணுகி அதுல விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இருக்கிற நாமங்களை ஒரு குழுக்கு ஒரு நாமத்தை அலாட் பண்ணி அவ வந்து அதை ஜபிச்சு இப்ப சொன்ன மாதிரி அந்த உறுதிமொழி அந்த சங்கல்பத்தை எடுத்துட்டு அந்த நாமத்தை ஜபிச்சுட்டு அது வந்து 50 நாள் புரட்டாசி மாசம் 1ஆம் தேதி செப்டம்பர் 17th ஆரம்பிச்சு
நவம்பர் 6 வரைக்கும் பண்ணிட்டு அப்புறம் நவம்பர் 7, 8, 9, 10 இங்க சென்னையில வரணும். அந்த நாம எஜமானர்களும் முக்கியமா அந்த குழுல இருக்கிற 2-3 பேரு வந்து அந்த ஜபிச்சு வச்ச அரிசி மணிகள் எல்லாத்தையும் சமர்ப்பிச்சுட்டு அவ வந்து தன்னோட கையாலேயே வந்து பெருமாளுக்கும் ராமானுஜருக்கும் திருமஞ்சனம் பண்ணி யாக பிரசாதம், ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாம யாகம் நடந்துட்டு இருக்கும், அதோட யாக பிரசாதத்தை வாங்கிட்டு ஊர்ல போய் எல்லாருக்கும் விநியோகம் பண்ணி நம்ம பண்ண இந்த கூட்டு பிரார்த்தனை. இப்ப இது வந்து ஒன்லி வித்தின் த பார்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, மத்ததுக்கெல்லாம் சொல்லல. சுவாமிஜி வந்து தமிழ்நாட்டுக்கோசரமே இது வந்து ஸ்பெஷலா சொல்லியிருக்கார். அதெல்லாம் விநியோகம் பண்ணி எல்லாரும் அந்த பிரசாதத்தை ஸ்வீகரிச்சுக்கிறது. இது பேர் தான் சமத்துவ யாகம். அதுல 2 இது இருக்கு, பாகம் இருக்கு. ஒண்ணு விரதம், நம்ம ஒரு 50 நாள் அனுஷ்டிக்கிறோம். நிறைய பேர் டவுட் கேட்டா, 30 நாள் தான் புரட்டாசி மாசம், மீதி வந்து இன்னொரு 20 நாள் இருக்கு அப்படின்னா. பட் 30 நாளைக்கு நம்ம இது ஒருத்தர் பண்ணிருக்கான்னு வச்சுக்கோங்க, எல்லாம் சாப்பிடாம குடிக்காம எல்லாம் பண்ணின்னு இருக்கா. நிஜமா இந்த சங்கல்பம் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னா, அவ இன்னொரு 20 நாள் அவளுக்கு பண்றதுக்கு ஸ்ரத்த பெருமாள் தானே கொடுப்பார். அது நம்ம அவளை வந்து சந்தேகப்பட வேண்டிய, அவளே அந்த மீதி 20 நாளும் சுத்தமா இருந்து கண்டிப்பா பண்ணுவாங்கிற நம்பிக்கை இருக்கு. சோ அவ புரட்டாசி மாசம் முடிஞ்சு ஐப்பசி மாசம் 1ஆம் தேதி திருப்பி போய் ஏதோ சாப்பிடுவா அப்படிங்கிறது நம்ம நினைக்க வேண்டாம். எல்லாரும் 50 நாள் சுத்தமாவே இருந்து பண்ணுவாங்கிற நம்பிக்கை கண்டிப்பா இருக்கு. ஏன்னா 30 நாள் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு 20 நாள் பண்றதுக்கு நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டாம், கண்டிப்பா பண்ணுவா எல்லாரும். சோ இதுதான் ஷார்ட்டா இது பண்றது. இல்லையா நாம எஜமானர்கள் பெண்களா இருக்கலாமா? இருக்கலாம். ஆண் பெண் பெரியவா சின்னவா எந்த ஜாதி மதம் வேணா இருக்கலாம், அதுல எந்த இதுவும் கிடையாது. வேற ஏதான ரூல்ஸ் இருக்கா? வேற ஒண்ணுமே இல்ல. ஸ்நானம் பண்ணிட்டு மஞ்சள் வஸ்திரம் பண்ணிட்டு இது பண்ணணும். 2-3 நிமிஷம் தான் ஆகும், ரொம்ப செலவே இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசி யூஸ் பண்ணுங்க. இல்ல என்கிட்ட வேற ஏதோ அரிசி தான் இருக்கு, நோ ப்ராப்ளம், என்னால வாங்க முடியாது, 1/4 கிலோ கூட என்னால வாங்க முடியாது, நோ ப்ராப்ளம், என்ன இருக்கோ அது பண்ணுங்க. யாருக்கும் சிரமம் கொடுக்கணுங்கிற இதுவே கிடையாது. யாருக்கும் சிரமம் இல்லாம இது பண்ணணும், சந்தோஷமா பண்ணணும் எல்லாரும். அம்மா நமஸ்காரம், ராஜீவி பேசுறேன் பெங்களூர்ல இருந்து. சப்போஸ் நாங்க மெட்ராஸ் வர முடியலன்னா நீங்க ஆண்டவன் ஆசிரமம் இருக்கு, நான் கொண்டு போய் சேர்த்துடலாமா? எல்லாருமே அன்மியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேட்காது, ஒருத்தரா கேளுங்க. இங்க ஆண்டவன் ஆசிரமம் அங்க யாரும் பேசிட்டு, நான் பெங்களூர்ல இருக்கேன்மா. சப்போஸ் எனக்கு அங்க வர முடியலன்னா இங்க ஆண்டவன் ஆசிரமம் இருக்கு, நான் ரெகுலரா போவோம், அங்க சேர்த்துடலாமா? இன்னைக்கு சேர்த்துட்டு ஏதாவது ஒரு பூஜை கொடுத்துட்டு வரலாமா? அது இது வந்து இங்க பண்றது, இது இங்க கொண்டு வந்தாக்கா நீங்க எல்லாம் இங்க மத்ததோட இதோட சேர்த்து பிரசாதமா விநியோகம் ஆகும். அண்ட் நீங்க வந்தேன்னா உங்களுக்கு யாக பிரசாதம் கிடைக்கும். இல்லைன்னா வந்து இப்ப நீங்களே நாம எஜமானரா இருந்தேன்னா நீங்களே உங்க கையால பெருமாளுக்கும் ராமானுஜருக்கும் திருமஞ்சனம் பண்ணலாம். சோ இந்த ப்ரோக்ராம் வந்து இஸ் கோயிங் டு ஹேப்பன் சென்னையில நடக்க போறது. அந்த வேற எங்கேயோ ஆண்டவன் ஆசிரமம்ல கொடுக்கறதுனால அது எப்படி இருக்கும் வராது. ஓகே, இல்லாட்டி அங்க நாங்க அதுக்கு ஏதாவது கொஞ்சம் இதான் அனுப்புறதுக்கு ஏதாவது எங்களுக்கு அந்த கான்டாக்ட் டீடைல் கொடுக்குறீங்களா? பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட முடியும். அது இன்னும் அது கொடுங்களே, ரொம்ப பெஸ்ட். இது பண்ணல. அந்த அந்த டோனர்ஸ் இதெல்லாம் இப்ப நெக்ஸ்ட் வீக் தான் சுவாமிஜியோட மீட்டிங் இருக்கு. அதுதான் ஒரு 10 daysல அது தெரிய வரும். அப்போ அது ஒரு இவ்வளவு அக்ஷதைக்குன்னு இவ்வளவுக்குன்னு நாங்க அடிச்சு கொடுத்துடலாமே. சப்போஸ் வர முடியலன்னா இத நல்லதுக்கு இங்க ஆத்துல ஒரு ஸ்வீட்டோ ஏதோ பண்ணி பெருமாள் கம்சி பண்ணிட்டோ நாங்க அங்க அப்படி பண்ணிடலாம். நீங்க சஜஸ்ட் பண்ணிடுங்க. அது அடியன். சோ அந்த ஏதான வரும்போது அது வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். ஏதான நானும் தான் பெங்களூர்ல இருக்கேன், எனக்கும் அதேதான் சேம் திங். அப்போ நீங்க இங்க இருக்கிற யாரான நாம எஜமானருக்கு அனுப்பலாமே. இல்லைன்னா யாரான வருவா அப்படின்னாக்கா இங்க இருக்கிற நாம எஜமானர்களுக்கு யாரான உங்க சொந்தக்காராளோ யாரான இருக்காளா அவளுக்கு அனுப்பலாம். இந்த குரூப்லயே யாரான நாம எஜமானர்கள் இருந்தா அவளுக்கு அனுப்பிச்சுடுங்க. அப்போ அதுவும் வந்து சேர்ந்துடும், எல்லா அரிசி மணிகளோட வந்து சேர்ந்துடும். நீங்க சொல்றது அந்த நாம எஜமா, இந்த நாமங்கிறது எப்படி நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமத்துல இருந்து எது வேணாலும் எடுத்துக்கலாமா? எப்படி? இல்ல நாங்க அலாட் பண்ணுவோம். நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னா இப்ப ஒரு குரூப்புக்கும் ஒரு நாமத்தை அலாட் பண்ணிட்டு
அது நாங்க உங்களுக்கு ஒரு பேனர் அந்த கலசம் கொடுப்போம். அந்த கலசத்துல எழுதியிருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஷ்ணுங்கிற நாமம் உங்களுக்கு அலாட் ஆச்சுன்னா ஓம் விஷ்ணுவே நமகான்னு உங்க கலசத்திலேயே நாங்க எழுதி ஒட்டியிருப்போம். ஒட்டிட்டு அந்த கலசம் உங்களுக்கு வரும். நாங்க வந்து உங்களுக்கு விநியோகம் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த குரூப்ல எத்தனை பேர் இருக்காங்கிறத நீங்க சொன்னீங்கன்னா அத்தனை கார்ட்ஸ் நாங்க கொடுப்போம். அந்த ஒரு கார்டுலயும் என்ன இருக்கும், அந்த சங்கல்பம் இருக்கும். நான் நன்னா இருக்கணும், என் குடும்பம் நன்னா இருக்கணும், எங்க ஊர் நன்னா இருக்கணும், என் மாநிலம் நன்னா இருக்கணும், என் தேசம் நன்னா இருக்கணும், இந்த உலகமே நன்னா இருக்கணும், அந்த சங்கல்பமும் இருக்கும். உங்களுடைய நாமம் என்னவோ அந்த ஓம் விஷ்ணுவே நமக அதுவும் இருக்கும். சோ நீங்க வந்து உங்க குழுல இருக்கிற அத்தனை பேருக்கும் வந்து காத்தால யோசிக்க வேண்டாம். இப்ப நம்ம ஒரு 10 நாள் பண்ணோம்னா நம்மளுக்கு மனசுல பதிஞ்சிடும்னு வச்சுக்கோங்க. பட் ஸ்டார்டிங்ல அது வந்து நீங்க நம்மளுக்கு தெரிய நான் என்ன சொல்லணும், டெய்லி இந்த சொல்லணுமா டவுட் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த கார்ட்ல இருக்கிறத அப்படியே படிச்சிட வேண்டியதுதான். ஸோ வி வில் கிவ் யூ கார்ட்ஸ். அந்த பேனர் கொடுப்போம். அந்த நாம எஜமானரோ இல்ல நீங்க ஏதான கோவில்லையோ கம்யூனிட்டி சென்டர்லயோ எங்க நீங்க வச்சுக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்க அந்த பேனரையும் போட்டுட்டாக்கா இது நடக்கிறது. அப்ப வேணா யாரான புதுசா சேர்ந்துக்கிறதுனாலும் சேர்ந்துக்கலாம். இது என்ன நன்னா இருக்கே நாங்களும் சேர்ந்துக்கிறோம் அப்படின்னா சேரட்டும் உங்களோட. ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் நாங்களே கொடுத்துருவோம். எந்த நாமம் என்ன கலசம் எல்லாம் நாங்களே கொடுத்துருவோம். அடியன் மேடம் வெரி கிளியர். அடியன் அடியன்மா ஒரே ஒரு டவுட். இப்ப சப்போஸ் சின்னவா பண்றான்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு மாசம் 3 நாள் வரும் இல்லையா? 3 days கேப். 3 days கேப் வந்து பரவாயில்ல இல்லையா? அவளுக்கு பதிலா ஐயோ அந்த டைம்ல எல்லாம் பண்ணக்கூடாது. இல்ல அது தெரியும். அந்த 3 நாள் அவ பண்ண முடியாதனால அவாத்துல வேற யாராவது பண்ணாங்கம்மா? பண்ணட்டும். அதே மாதிரி சுத்தமா பண்ணணும். பண்ணட்டும். ஓகேம்மா. அடியன் தன்யாஸ்மி. அடியன் ஒரு நிமிஷம் யாரோ வாசல்ல பெல் அடிக்கா. ஒரு நிமிஷம் சமைக்கணும். சாந்திமா ராஜிமா இருக்கேல? சொல்லுங்கம்மா. கேன் யூ ஜஸ்ட் பிரீஃப் கொஞ்சம் பிரீஃப் சொல்றேன். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். என்ன நாமம் ரெக்கார்டிங் போட்டிருக்கேன், நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுறேன். சரிம்மா. இந்த ஸ்டேட்ல இருக்க வாட்டர் இதுக்கு அப்ளிகபிள் ஆகாது இல்லையா அம்மா? ஒன்லி தமிழ்நாடு போய் கொடுத்து அனுப்ப சொல்றாங்க. இங்க யாராவது ஒருத்தர் ஹெட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்து அனுப்ப சொல்றாங்க. மீன் கொரியர் பண்ணமா? அது என்ன பண்ணணும்? கொரியர் யாராவது வந்தா கொடுத்து அனுப்பணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அங்கேருந்து யாராவது வரா மாதிரி இருந்தா இங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச ஹெட்டு, அந்த இப்போ 200 பேர் இருக்காங்கன்னா அந்த 200 ஹெட்ல யாராவது ஒரு ஹெட் தெரிஞ்சா அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அடியே நமக்கார அவ ஒரு டவுட் கேக்குறா, கொரியர்ல அனுப்பிச்சிடலாமா அந்த இத தெரிஞ்சவாளுக்குன்ற மாதிரி கேக்குவே. அவுட் ஸ்டேஷன்ல இருக்கவாள் அனுப்புங்க, அனுப்பிச்சுக்கோங்க. கேட்டுக்கோங்க அன்றாதமா கேட்டுக்கோங்க. அனுராதமா கேட்டுட்டீங்களா? அடியன் நேக்கு வந்து ஒரு கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை நேக்கு. அப்போ நான் வந்து பெங்களூர்ல இருக்கேன். சோ இந்த நாமம் வந்து என்ன நாமம் ஜபிக்கணும், எப்போ ஜபிக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கு. அது என்ன எப்படி இது வந்து என்ன சுகாசனத்துல உட்காரணுமா இல்ல வஜ்ராசனம் என்ன ஆசனம்ல உட்கார்ந்துக்கணும், அப்புறம் அது ஒண்ணு இருக்கு. அப்புறம் இது ஃபாஸ்டிங்ல பண்ணணுமா அதெல்லாம் கொஞ்சம் டவுட் வந்திருக்கு. அப்புறம் நீங்க ஸ்நானம் பண்ணிட்டு பண்ணுங்க. அது காத்தாலையா இருந்தாலும் சாயங்காலமா இருந்தாலும் ஸ்நானம் பண்ணிட்டு மஞ்சள் கலர் வஸ்திரம் போட்டுட்டு நீங்க வந்து பண்ணுங்க. சுகாசனத்திலேயே உட்காந்துக்கலாம். அதுக்கு என்ன ரூல்ஸும் ரொம்ப ஈஸி. ரொம்ப என்ன சொல்றது, கஷ்டமே இல்லாத ரொம்ப ஈஸியான விஷயம். நம்மளுக்கு 2-3 மினிட்ஸ் தான் ஆப்போம். நம்ம ஸ்நானம் பண்ணிட்டு எனிவே நம்ம நெத்திக்கு வச்சுக்கிறோம், பெருமாள் கிட்ட போய் நம்மளுடைய அனுஷ்டானங்கள் பண்றோம் இல்லையா. ஸோ அந்த இது மாதிரி 2-3 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ நம்ம 27 டைம்ஸ் நம்ம 27 தடவை சொல்லறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அதுவும் நம்ம ஒரு தடவை சொல்லச்சு நம்ம 1 மணி அரிசி நம்ம அந்த இதுல கிண்ணத்துலயோ தட்டுலயோ சேர்க்க போறோம். ஸோ நீங்க திலக்கம் இட்டு கர்ச்சியோ குரு பரம்பரா சொல்ற உடனே முடிச்சு விடலாம். ஸோ இதுல நம்ம கேள்வியே வேணாம் அது ஃபாஸ்டிங் நான் ஃபாஸ்டிங். ஏன்னா இதோட பெரிய ப்ராசஸே இல்லை, ரொம்ப குட்டி ப்ராசஸ். என்ன கேட்டா இந்த 50 நாளுக்கு அப்புறம் நம்மளுக்கே ஐயோ அது இன்னும் கண்டினியூ பண்ண ஏதோ ஒரு வாய்டு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும்.
சோ ரொம்ப ஈஸி தான் இது. சோ இல்ல அவ்வளவு காம்ப்ளிகேட்டடே இல்ல. நோ பெரிய ரூல்ஸ் ஒண்ணும் இல்ல. fast. It's not the question of the fasting. I'm just asking whether which mantra we should chant. That's what உங்களுக்கு அலாட் பண்ணுவா. நீங்க எந்த குரூப்ல நீங்க சேர்றீங்களோ அந்த குரூப்புக்கு என்ன நாமமோ அது உங்களுக்கு அலாட் பண்ணுவா. So they will divide the group, right? They will not group. You have to form the group. இங்க யார் வந்திருக்கீங்களோ நீங்க குரூப் ஃபார்ம் பண்ணிக்கணும். ஃபார்ம் பண்ணிட்டு நாங்கெல்லாம் இத்தனை பேர் இந்த குரூப் இத்தனை இருக்கோம், இவர் தான் நாம எஜமானர் அப்படின்ட்டு எங்களுக்கு ஒரு லிஸ்ட் அனுப்பணும். அப்போ நாங்க வந்து உங்களுக்கு அந்த கலசங்கள் எல்லாம் நாங்க வந்து உங்களுக்கு விநியோகம் பண்ணுவோம். இப்ப ஆகஸ்ட் 22 ஆயிருக்கு இல்லையா? நான் ஆக்சுவலி அடியன் வந்து ஜூன் ஜூலைல இருந்தே கேசவ சுவாமியோட இத பத்தி அவர் ஐ திங்க் நிறைய பேர் நீங்க வந்தேன்னு நினைக்கிறேன். அந்த சென்னையில திருவல்லிக்கேணி மீட்டிங்க்கு இல்ல எத்தனை பேர் 4-5 பேர் வந்தேள். அது இந்த ஜூம்ல இந்த மீட்டிங்ல இருக்காளான்னு தெரியல. அங்க வந்தவா 2-3 பேர் இருக்கும். ஜூலை 5ஆம் தேதியே அந்த மீட்டிங் இருந்தது இல்லையா? சோ இப்போ ஆகஸ்ட் 22 ஆயிடுத்து. சோ நீங்க வந்து எனக்கு ஒரு 3-4 நாளுக்குள்ள வித்தின் 25-26 ஆஃப் ஆகஸ்டுக்குள்ள எனக்கு எத்தனை குழுக்கள் உங்களால ஃபார்ம் பண்ண முடியும், அதுக்கு யார் யார் நாம எஜமானர்கள் அப்படிங்கிற அவளுடைய நேம் அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்தாக்கா எங்களுக்கு வந்து என்ன இப்போ நெக்ஸ்ட் நாங்க கலசம் விநியோகம் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஏன்னா செப்டம்பர் 17 எல்லாரும் ஆரம்பிக்கணும்னா நாங்க வந்து 1000 குழுக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு எங்களுக்கும் ஒரு சமயம் வேணும். இது ஆல்ரெடி ஆகஸ்ட் எண்டு வந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாருக்கும் கலசங்கள் போய் சேர்ந்து விடணும், எல்லாரும் ரெடியா இருக்கணும். செப்டம்பர் 17 கரெக்டா புரட்டாசி 1ஆம் தேதி ஆரம்பிக்கணும். ஸோ அதனால கொஞ்சம் இது ஏன்னா உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் இருந்தது. சுவாமி சொன்னார் அவரோட earliest பாசிபிள் இன்னைக்கு மீட்டிங் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு, பரம கிருபை. பட் இப்போ நம்ம கொஞ்சம் அர்ஜென்ட்டோட நம்ம வந்து ஆக்ட் பண்ணணும், நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஒரு 25th 26th எத்தனை குழுக்கள் உங்களால ஃபார்ம் பண்ண முடியும், அது யார் யார் நாம எஜமானர்கள், நேம் அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்தாக்கா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அடியேன்மா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கலசம் கொடுக்கணும் இல்ல, ஒரு குழுக்கு ஒரு கலசம். அந்த ஒரு குழுல 100 பேரோ 150 பேரோ 200 பேரோ உங்க ஏரியால எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேர். நாங்க இப்ப ஒய்யாரம் குரூப்ல தான் இருக்கோம், அவாதான் டீச் பண்றாங்க. இப்ப இண்டிவிஜுவலுக்கு நீங்க கலசம் அனுப்புவேலா? இண்டிவிஜுவல் இல்ல, சரி கலசம் ஒரு குழுக்கு ஒரு கலசம். ஓகே. இப்ப வந்து அது வந்து கேசவன் சுவாமி அவ வந்து டிசைட் பண்ணுவா இந்த குழுவோட ஹெட் நாம இது பண்றதுக்கு. இப்ப இண்டிவிஜுவல் வந்து நீங்க அந்த நாமத்தை சொல்லி அரிசிய சமர்ப்பிக்கணுமா? ஆமா, அது ஒரு உங்கத்திலயோ ஒரு சுத்தமான கிண்ணத்திலயோ, ஸ்டீல் வேண்டாம், இரும்பு இருக்கிறது எதுவும் வேண்டாம், ஒரு தொன்னையோ இல்ல பித்தளையோ சில்வரோ என்ன இருக்கோ உங்க ஆத்துல அத வந்து அதுல வந்து சேர்த்துருங்க. அது சொல்லிட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணணும். ஆமா, அந்த நாம எஜமானர் வந்து கலெக்ட் பண்ணி அது உங்க இஷ்டம். அது எப்படி நீங்க பண்றீங்க? இப்போ எவ்ரி வீக்கெண்ட் வந்து ஒரு விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் வச்சு அதுல எல்லாரும் கொண்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி சேர்த்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு சத் சங்கமோ பஜனை மண்டலியோ ஏதோ ஒண்ணு வச்சு அங்க எல்லாரும் கொண்டு வந்து அந்த கலசத்துல சேர்க்கலாம். சோ அது வாரம் பண்றீங்களா இல்ல வந்து 2 வாரத்துக்கு ஒரு தடவை பண்றீங்களா, உங்களுடைய சௌகரியம், அந்த குழுல இருக்கிறவாளுடைய சௌகரியத்துக்கு ஏத்த மாதிரி அது வந்து நீங்களே கோஆர்டினேட் பண்ணிக்க வேண்டியதுதான். இல்ல நாங்க எல்லாரும் ஒரே தெருவுல தான் இருக்கோம், டெய்லி கூட என்னால பண்ண முடியும், போய் சேர்த்துக்க முடியும் அப்படின்னா அதுவும் ஓகே தான். ஸோ அதெல்லாம் வந்து நாங்க மைக்ரோ மேனேஜ் பண்ண போறது இல்லை, உங்களுடைய சௌகரியம் என்னவோ அப்படி பண்ணலாம். அது அடியன்மா அந்த அச்சதை வந்து ஒவ்வொரு அச்சதியா சேர்க்கணுமா? ஒரு அரிசி மணி ஒரு அச்சதி. அடியன்மா அடியன் இந்த ஒய்யாரம் குரூப்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல இருக்கிறோம். ஒரு அரிசியா எண்ணி 27 வைக்கணுமா டெய்லி? அப்படி இல்ல, ஓம் விஷ்ணவே நமஹா ஒரு அரிசி மணி, ஓம் விஷ்ணவே நமஹா ஒரு அரிசி மணி. சோ அத ஒன்னோட இப்ப நம்ம புஷ்பம் சமர்ப்பிக்கிறோம் இல்லையா அர்ச்சனை போது, அதுக்கு பதிலா ஒரு அரிசி மணி நம்ம சமர்ப்பிக்கிறோம். அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு 27 தடவை சொல்லணும், அவ்வளவுதானே? இன்னும் சொல்லணுமா? 27 54 108 நம்ம இஷ்டம்.
அவளுடைய டைமிங்ஸ்க்கு ஏத்த மாதிரி அவளுடைய சௌகரியத்துக்கு ஏத்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒர்க்கிங் டேன்னு வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் ஆஃபீஸ் போகணும் இல்லை காலேஜ் போகணும் எங்கேயோ போகணும். அப்போ 27 தடவை சொல்றா. ஆனா சனி ஞாயிறுல லீவு, என்னால 54 சொல்ல முடியும் 108 சொல்ல முடியும்னா தாராளமா பண்ணுங்க. ஒரு தடவை 27 சொன்னா எப்ப பார்த்தாலும் 27 சொல்லணும்னு கிடையாது. 54 108 கூட அந்த அன்னைக்கு லீவை பொறுத்து டைமிங்ஸை பொறுத்து சொல்லலாம். இல்ல இப்ப ஹஸ்பண்ட் இல்லைன்னா அவங்க செய்யலாமா? எல்லாரும் பண்ணலாம், அது எதுக்குமே சம்பந்தம் கிடையாது. ஓகே. சுத்தமா இருக்கணும், நான்வெஜ் அந்த குடி சிகரெட் அதெல்லாம் விடணும், அவ்வளவுதானே தவிர ஸ்நானம் பண்ணிட்டு பண்ணணும், அவ்வளவுதானே தவிர எனிபடி கேன் டு, இல்ல எந்த விதமான பேதங்களும் கிடையாது. இல்லம்மா, இப்ப இந்த குழுவுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல இருக்கிறோம், வீட்டுல வந்து நாமாவளியை சொல்லி அரிசி மணிகளை சேர்த்துடுறோம். அந்த கடைசி நாளை எப்படி சமர்ப்பிக்கிறது? வந்து நேர்ல கொடுக்கணுமா இல்ல ஒரு மாமி சொன்ன மாதிரி போஸ்டர்ல அனுப்பிடலாமா? ஒருத்தர் ஒரு ஒரு ஊரா? இருக்கேன் தெரியல, அது நான் எல்லாம் கேசவ சுவாமி டு டிசைட், அவர் எப்படி. நாங்க பெங்களூர்ல இருக்கோம், அப்ப என்ன பண்ணலாம் முடிஞ்ச உடனே? ஹலோ, ஒரு அமௌண்டா நாங்க டிரான்ஸ்பர் பண்ணிடுறோம். அது நீங்க எழுதிட்டேன்னா சக்தி காலத்து காசு 100 எல்லாராலையும் முடியும். கடைசி நாளைக்கு இந்த அக்ஷதை ஏதாவது நல்லதுக்கு சேர்த்துட்டோம், நாங்க அது 200 ரூபாய் இது பண்ணிட்டா அங்க அந்த ஈக்குவலா அதை பண்ணிக்கிட்டுமே. ஏன்னா எங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருக்கு. எந்த ஒரு ஏஜ் ஆயிருக்கிறதால வர முடியாது, அதுக்குதான் மியூட்ல இருக்கேன். இது இந்த டவுட் மட்டும் அடியன் வந்து மாதவன் சுவாமி ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லட்டுமா? நம்மளா இஷ்டத்துக்கு இந்த மாதிரி ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு முடியாது. ஏன்னா அந்த அரிசி மணிகளே அந்த கலசத்துல சேர்க்கணும் தான் ஆச்சாரியனுடைய நியமனம். அது பண்ண முடியலன்னா இந்த மாதிரி ரேண்டமா நம்மளே ஒண்ணு பண்ணலாம், அது பண்றேன் அதுவும் ஈக்குவல் அப்படின்லாம் நம்மளால சொல்ல முடியாது. இந்த மாதிரி வேற வேற ஊர்ல இருக்கிற பட்சத்துல என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம ஆச்சாரியனையே கேட்கலாம். அவரை கேட்டுட்டும் நான் வந்து தெரிவிக்கிறேன். கொஞ்சம் ஒரு 2-3 நாள் டைம் கொடுங்க எனக்கு. சரிங்கம்மா. சரிம்மா, ஓகே. அடியன்மா, சென்னையில எந்த இடத்துல? சென்னையில அந்த பெரம்பூர் பக்கத்துல பின்னி கிரவுண்ட்ஸ்னு இருக்கு. அது ஐ திங்க் இப்போ அது பேர் எஸ்பிஆர் சிட்டின்னு நினைக்கிறேன். அங்க நடக்க போறது. பின்னி மில்ஸ் இருக்காது, பின்னி மில்ஸ் இருக்காது, பெரிய கம்பெனி. அது பின்னி கிரவுண்ட்ஸ், அங்க முன்னாடி இருந்தது பின்னி மில்ஸ். அது அந்த இது பண்ணிட்டு அது பெரிய ரொம்ப பெரிய வளாகமா இருக்கு. அங்க வந்து இப்ப ஏதோ எஸ்பிஆர் சிட்டின்னு பேர் வச்சிருக்கா அதுக்கு. அந்த இடத்துல அவ நம்மளுக்கு இடம், ஏன்னா 5 யாகங்கள் பண்ணணும் ஒரு வாரத்துக்கு, 5 யாகங்கள் பண்ணணும். ஸோ ஓப்பன் ஸ்பேஸ் நம்மளுக்கு வேணும். அதனால அவ வந்து அங்க இடம் கொடுத்துருக்கா நம்மளுக்கு. சரம் வேற ஏதான இருக்கா டவுட்ஸ்? அடியன் நமஸ்காரம்மா. அடியன் அடியன் கேட்கலையா? வேற ஏதான இருக்கா? இப்ப நீங்க எல்லாம் பங்கெடுத்துக்கிறதுல உங்களுக்கு இஷ்டம் தானே எல்லாருக்கும்? ஆமாமா, ரொம்ப இஷ்டம் தாமா. ஆனா அங்க நாங்க நேர்லயே வந்து சேர்த்துடலாமா அந்த அச்சதைய? வாங்கோ வாங்கோ வாங்கோ. சென்னையில இருக்கிறோம். சென்னையில எங்க இருக்கு? ஏன்னா சென்னையில உங்க ஏரியால ஏதான குழு இருந்ததுன்னா அதுல சேர்த்து விட்டு விடலாம். நாங்க சென்னையில வந்து வேளச்சேரியில இருக்கோம்மா. வேளச்சேரியா? சரி அடியன். இப்போ கேசவ சுவாமிய வந்து எனக்கு லிஸ்ட் அனுப்ப சொல்லுங்க. இப்போ யாரு ஹோஸ்ட்? இப்போ அடியன் அடியன் நமக்கு அடுத்து சொல்லுங்க. அடியன் அதான் இப்போ என்னன்னாக்கா, இப்போ கேசவ சுவாமி வந்து இப்போ முடிவு பண்ணுவாரா யார் யார் எத்தனை குரூப்? இல்ல, அதாவது தேவரி வந்து ஒன்னே சொல்லிருக்கோம். ஓவரால் ஆர் இன்ட்ரெஸ்டட் ஒன் பர்சன் அவ வந்து எல்லாத்தையும் போய் கலெக்ட் பண்ணணும். அதாவது அவ நினைச்சிட்டு இருக்கா இந்த ஒய்ஆர்எம் குரூப்ல தான் பண்ணணும்னு. அப்படி இல்ல இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு 100 பேர்ட்ட 50 பேர்ட்ட அந்த மாதிரி வாங்கி சேர்க்கணும். அவளுக்கு அதாவது யூ ஜஸ்ட் கிளியர்லி எக்ஸ்பிளைன் அதை மட்டும். அதாவது இட் இஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் ஒய்ஆர்எம் ஆர் எக்ஸ் ஆர் ஒய்.
whoever is interested அவ வந்து ஒரு 100 பேர்கிட்ட கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம். அவ அது யாரால முடியுமோ அவ வந்து நேர கொண்டு வந்து சமர்ப்பிக்கலாம். இல்லன்னா வேற யார் லீடர்ஸ் மூலியமாவோ தெரிஞ்சாக்கா நம்ம குரூப்ல யாராவது இருந்தாங்கன்னாக்கா அந்த குரூப்காரர்கிட்ட கொடுக்கலாம். அதான் அடியன் சுவாமி பேசுறேன். அடியன்மா ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அப்படி நம்ம வந்து பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ண போறோம்னா எந்த ராமானுஜ முனி கைங்கரிய சபா வழியா தான் நம்ம இத்தனை பேரையும் நம்ம போய் கொண்டு போய் சேர்க்க போறோம். சரிங்களா? ஒரு லீடர்ஸ் வந்து நமக்கு எத்தனை லீடர்ஸ் எந்தெந்த ஊர்ல இருக்கோமோ அந்தந்த ஊர்ல எவ்வளவு கலெக்ட் பண்ண முடியுமோ அதை கலெக்ட் பண்ணி நம்ம அது ஒரு பிரதிநிதியா அந்த ஊர்ல உள்ளவங்க நம்ம ஒய்யாரம்ல இருந்து போகணும். இல்லைன்னா அதுக்கு சார்பா நீங்க இப்ப சென்னையில இருந்தீங்கன்னா அதை நாங்க ஒருத்தவங்க வந்து சேர்த்துருவோம். எத்தனை இதுவும் கலெக்ட் பண்ணி சேர்த்துட்டு அதுல இருந்து நம்ம வந்து எடுத்து அன்னைக்கு உள்ள இது பண்ணிக்கலாம். அதுதான் வந்து பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இவ்வளவு கன்ஃபியூஷன் வேண்டாம். அடியன் பேச முடியல, ஆபீஸ்ல இருந்தனால பேச முடியல. இப்ப அடியன் கேட்டுட்டு தான் இருந்தேன். சோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிட்டோம்னா யாருக்கும் அந்த இது இல்லாம போயிடும்னு நினைக்கிறேன். அடியன் இப்போ எத்தனை கலசங்கள் தேவைப்படும் அது எனக்கு கொஞ்சம் ஒரு 2-3 டேஸ்ல சொல்ல முடியுமா? நான் உங்களுக்கு சண்டே வந்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சண்டே வந்து நான் அடியன் ஒரு இது பண்ணிட்டு நான் சண்டே உங்களுக்கு ஷுவரா வந்து எத்தனை வேணும் எப்படி பண்ண போறோம்ங்கிற நீங்க சொல்லிட்டீங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. அந்த வெளியில நம்ம மாத்தாம ஆச்சாரியருடைய இதை மாத்தாமலே நம்ம வந்து எடுத்துட்டு போயிடும். நெக்ஸ்ட் இந்த மணி வந்து சொன்னாங்க, மணிலாம் நம்ம வந்து இது பண்ண போறது இல்லை. ஆக்சுவலா அத வந்து அவங்களால அந்த அச்சதைய இது பண்ண முடியும்னா போஸ்ட்ல முடிஞ்சதுன்னா அது பண்ணுவோம். இல்ல நேர்ல அவங்க பக்கத்துல யாராவது இருந்துங்கன்னா நம்ம அப்படி வந்து பண்ணிக்கலாம். அதான் பெட்டர்னு அடியனுக்கும் தோன்றது. ஏன்னா நம்மளா ஒண்ணும் புதுசா கற்பிச்சுக்க கூடாது. அவசியம் அதுக்கு ஈக்குவல் ஆயிடும். அது இங்க கொடுத்துட்டு நாங்க 200 and 500 அது நம்ம என்ன அது ஆச்சாரியன் வழியா அதோடைய சுவாமியோடைய இதுவும் இல்ல. சுவாமியோடைய அந்த இதுலயும் நம்ம ஒருத்தர் வந்து இந்த ப்ரோக்ராம்க்கு டொனேஷன் கொடுக்கணும், அது வேற. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. அது வேற. அவ உபயதாரா இருக்கிறது அது வேற விஷயம். பட் அது நம்ம வந்து இது பண்ணோம்னா நம்ம அடியன் அதை யோசிச்சுட்டு அடியன் வந்து கண்டிப்பா சொல்றேன். நம்ம அது குழுவுல ஆக்சுவலா நம்ம இது வந்து நம்ம இந்த ஃபார்மேட்லயே வந்து அடியன் இது இந்த மாதிரி ஃபார்மேட்லயே போட்டோம். அதுக்கப்புறம் நான் வந்து அடியன் கண்டிப்பா தெரிவிச்சிடறேன். சண்டே வந்து எப்படி பண்றோம் எப்படிங்கிறது நான் உங்களுக்கு தெரிவிச்சுட்டு. யாரோ கேட்டிருக்கா, இது செப்டம்பர் 17 ஆரம்பிக்கிறது. புரட்டாசி மாசம் 1ஆம் தேதி நம்ம இதை ஆரம்பிப்போம். நவம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் பண்ணுவோம். 7, 8, 9, 10 சென்னையில ப்ரோக்ராம். சுவாமிஜி வந்து 6ஆம் தேதியே இங்க எழுந்தருளிடுவார் சென்னைக்கு. வந்து அன்னைக்கு அங்குரார்ப்பணம், அந்த யாகங்களுக்கான அங்குரார்ப்பணம் எல்லாம் அன்னைக்கு நடக்கும். 7, 8 மீதி ஒரு வாரம் நடக்கும். 13 வரைக்கும் இங்க இருக்க போறார், எழுந்தருள் இருக்க போறார் சுவாமி. பட் இந்த சமத்துவ யாகம் சம்பந்தப்பட்ட இது வந்து அந்த ப்ரோக்ராம் 7, 8, 9, 10. ஸோ அந்த 4 நாளைக்கு தான் ஒரு நாளைக்கு 250 குழுங்கிற வீதத்துல 1000 குழு நம்ம 4 நாள்ல கவர் பண்ணுவோம். என்னைக்கு உங்களுடைய குழுக்களுடைய இதுங்கிறது வந்து நம்ம முன்னாடியே தெரிவிச்சிடுவோம். ஸோ அது கூட ஒன்றும் கன்ஃபியூஷன் இல்லை. நாங்கள் அடியவங்களே வந்து அதை இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். யார் வரா, என்னைக்கு எத்தனை பேர் வரா, அதெல்லாம் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அதான் நெக்ஸ்ட் வீக்கு சுவாமிஜி இப்போ சாதுர்மாசிய தீட்சை எடுத்துட்டாச்சு. நெக்ஸ்ட் வீக் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு மீட்டிங்க்கு. ஸோ அது போகிறதுக்குள்ள நம்மளுக்கு வந்து இத்தனை குழுக்கள் நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம்டா இருக்கா அப்படிங்கிறது நாங்கள் அந்த ரிப்போர்ட்டும் கொடுக்க வேண்டியிருக்கோம். அதனால தான் கொஞ்சம் இந்த வீக்கெண்டு கொடுத்தா நல்லா இருக்கும். சுவாமி கொடுத்தாருன்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஸோ அதுதான். வேற ஏதான கேள்விகள் இருக்கா? நமஸ்காரம். சரி, சுவாமி கேசவ சுவாமி முடிச்சுக்கலாமா சுவாமி? பூர்த்தி பண்ணிக்கணும். மற்றதெல்லாம் தெரியப்படுத்துறேமா உங்களுக்கு. கன்சல்ட் பண்ணிட்டு நான் அவசியமா தெரியும். அடியன் எல்லாருக்கும் ரொம்ப தன்யாஸ்மி. அவங்களுடைய சமயத்தை கொடுத்து எல்லாம் கேட்டுன்றதுக்கு எல்லாரும் வந்து கலந்துண்டு கூடியிருந்த குளிர்ந்து எல்லாரும் பெருமாளுடைய ஆச்சாரியனுடைய கிருப்பையை நம்ம பெற்றுக்கலாம். அடியன் ஓம் அஸ்மத் குருபியோ நமக. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. அடியன்.
ஸ்ரீமதி ராமானுஜாய ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ராமானுஜாய நமக.